சத்யா, பசங்க மதர்ஸ் டே அமக்கலப்படுத்திட்டாங்க. நீ இல்லாததான் குறை. தாரா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணா. நீ ஏன் உம்முந்திருக்க? நீ வேணா அப்பா உடனே ஃபாதர்ஸ் டே கிராண்டா செலிப்ரேட் பண்ணு, ஓகேவா? தாரா, ஓகேவா தாரா? தாரா, 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 என்னாச்சு தாரா? தாரா, அம்மா என்னாச்சு? தாரா பாருங்கம்மா. என்ன? தாரா, 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 தாரா. தாரா, என்னாச்சு தாரா? துளசி, டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. உட்காருங்க. டேய், நீங்கள் ஆரம்பிச்சிடுங்கடா, கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன். ஓகே, பாய். என்ன சாப்பிட்டாங்க? கேக் தான் சாப்பிட்டா டாக்டர். ஏன் என்னாச்சு? சாதாரண மயக்கமாக தான் இருக்கும். சில டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. முடியட்டும், சொல்கிறேன். நீங்கள் இந்தியாவா? ஆமாம் டாக்டர். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். யா. ரிப்போர்ட். அந்த இசிஜி ரிப்போர்ட்ஸ் என்னன்னு கொஞ்சம் பாருங்கள். ஓகே. நீங்கள் எந்த ஊர்? மலேசியாவில் கார் ஓட்டிட்டு வேலைக்கு போகிற லெவல் கைட்டிங்க. ஓ, ஒரே நிமிஷம். டேய், ஏன்னா திருப்பி திருப்பி ஃபோன் பண்ணிட்டு இருக்க? அதான் வரேன்னு சொன்னேன்ல. அக்கா, மீரா தனியாக இருக்கா. ஏதாவதுனா கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேடா, பாய். ஓகேக்கா. ம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்க. நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஓகே டாக்டர். என்னை முரளினே கூப்பிடலாம். எதாவது எமர்ஜென்சினா ஃபோன் பண்ணுங்கள். சரிங்க. ஓகே. சொல்லுங்க முத்தையா. என்னது? இல்ல சார், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் பாத்துக்கிறேன். ராத்திரி எத்தனை மணிக்கு கிளம்பின? 12 மணிக்கு மாமா. உனக்கு டியூட்டி காலையில் வரையில தானே, ஏன் கிளம்பின? சரி சரி, நீ கிளம்பு. இனி ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வர வேண்டாம். என் மேலே எந்த தப்பும் இல்லை மாமா. நான் கிளம்பும் போது நார்மலாக தான் இருந்தாங்க. அது அப்புறம் பேசிக்கலாம், நீ முதல்ல கிளம்பு. வீட்டுக்குள்ள வந்து சீன் போடுறியா? வெளியே வாயா. என் புள்ளைய தான் இல்லாம ஆக்கிட்டீங்க. பேத்திகளையாவது கொடுப்பீங்கன்னு பார்த்தா அதையே பறிச்சுட்டீங்களே பாவிகளா. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. குழந்தைங்க வந்தே ஆகணும், இல்ல நடக்கிறதே வேற. நீங்க உங்க பேர பேத்திகளோட சந்தோஷமா தானே இருக்கீங்க. ஏன் நாங்க இருக்க கூடாதா? எனக்கு தெரியாது. என் பேத்திங்க வந்தாகணும். அவளுக்கு எல்லா கடமைகளையும் நாங்க தான் செய்யணும். வெளியே வாயா. கேக்குறல்ல, அசிங்கமா இல்ல உனக்கு? பிறந்தவரா அம்மா தாளாட்டி வளர்ந்தவரா சீராட்ட பிறந்தவரா அம்மா சீராட்டி
வளர்ந்தவரா 300 நாள் சுமந்து ஹலோ சொல்லுங்க துர்கா, இங்க எல்லா சடங்கும் போயிட்டு இருக்கு. இனிமே எப்படி முடியும்? துளசி கிட்ட பேசுறீங்களா ஆண்டி? துளசி எடுத்த முடிவுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே முடிஞ்சிடும். இங்க வந்தே ஆகணும் பிரச்சனை பண்றாங்க. துர்கா, நீ தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். இப்ப முடிவு எடுத்தா கூட வரத்துக்கு 4 நாள் ஆயிடும். துளசி பாவம் ரொம்ப உடைஞ்சு போயிருக்கா. இந்த நேரத்துல வேணாம் துர்கா. அழகில் ஜோதியன் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் ஆயதிருச்சிற்றம்பலம். ஏதோ தப்பு நடந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அந்த பொண்ணோட சாவுக்கு நான் காரணம் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் எங்க அப்பா பாத்துக்குவாரு, நீ worry பண்ணாத. அவரும் தானே சந்தேகப்பட்டாரு. என்னையா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு 1 வாரம் வரக்கூடாதுன்னு சொல்லணும்? அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் என்ன நடந்துச்சுன்னு? சரி, இப்போ உனக்கு என்ன தெரியணும்? எனக்கு இப்போ அந்த பொண்ணோட எல்லா ரிப்போர்ட்ஸும் வேணும். அவ்வளவுதானே? சரி, நான் எங்க அப்பா கிட்ட பேசுறேன். ச்சே, அந்த பொண்ணோட அம்மா என்னை பார்த்த பார்வை என்னை கொலகார பாவின்னு சொல்லாம சொல்லிட்டான். துளசி, குழந்தை தூங்கிட்டா அவளை கொண்டு போய் பெட்ல போடு. நீ போய் படு. எதுவா இருந்தாலும் கூப்பிடு. ரொம்ப நன்றிக்கா. என்னது இதுக்கெல்லாம் போய் நன்றி சொல்லிக்கிட்டு? வா, வந்து கதவை பூட்டிக்கோ. நான் கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் தப்பு நடந்திருக்கும்னு நினச்சேன். ஆனால் அப்படி இல்லை. அப்புறம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாகவே ஒரு பெரிய நோய் இருந்திருக்கு. நோயா? என்னடா சொல்ற? இந்தியாவில் இருக்கிற என் ப்ரொஃபஸர் டாக்டர் சுதாகருக்கு எல்லா ரிப்போர்ட்ஸும் அனுப்பியிருந்தேன். இப்போ தான் கன்ஃபார்ம் பண்ணார். லாங் QT சிண்ட்ரோம். இது யூரோப்பில் ஒரு ஃபெமிலியரான நோய். எந்த சிம்டம்ஸ் இல்லாம சடன் டெத்தா? எப்படி? இந்த நோயோட பிரச்சனையாக தான். சரி, நான் துளசியை பார்க்க போனோம். என்னோட கொஞ்சம் வரியா? இனி அவங்கள்ட்ட சொல்லி என்ன ஆக போகுது? அப்படி சொன்னாலும் அவங்க நம்புவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க நம்புறாங்களோ இல்லையோ, என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நான் சொல்லியே ஆகணும். என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஹாஸ்பிட்டலில் இந்த மாரி பல விஷயம் நடக்கும். அதுக்கெல்லாம் இமோஷனல் ஆகலாமா? ஒரு சின்ன பொண்ணு இறந்துருக்கு. அதுக்கு ஒரு வகையில் நான் தான் காரணம். உனக்கு இதெல்லாம் புரியாதா? இப்போ நீ வரியா இல்லையா? உங்க கூட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு ரொம்ப நாளாவே ஒரு நோய் இருந்திருக்கு. அதனால தான் அவங்க இறந்துருக்காங்க. எல்லா ரிப்போர்ட்ஸும் நாங்கள் இந்தியாவுக்கு அனுப்பி அவங்க தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதனால நீங்கள் முரளியை தப்பாக நினைக்கிறது. உங்ககிட்ட வந்து பணம் ஏதாவது கேட்டுன்னு என்னன்னா தப்பு பண்ணிட்டு என் புள்ள மேல பழைய போடுறீங்களா? கிளம்புங்க. ஏதாவது சொல்லிட்டு வந்து உங்களே நீங்க அசிங்கப்படுத்திக்காதீங்க.